அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சில அடிப்படையான விஷயங்களை உங்கள் மத்தியிலே ஒரு சிற்றுரையாக சொல்லிவிட்டு பிறகு நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நம்முடைய வாழ்க்கை நெறியாக இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மார்க்கத்தை அலசி ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து நம்ம பின்பற்றவில்லை. நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள், அதனால் நாமும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். இந்த மார்க்கத்தை வாரிசு முறையிலே நாம் அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒவ்வொரு நபி தோழர்களும் இஸ்லாத்தை விளங்கி பின்பற்றினார்கள், ஆய்வு செய்து பின்பற்றினார்கள். அவர்கள் ஏற்கனவே கொண்டிருந்த கொள்கை என்ன, இந்த முகமது சொல்லக்கூடிய கொள்கை என்ன என்று வேறுபடுத்தி பார்த்து அவங்க இதுதான் சரி என்று விளங்கி பின்பற்றினார்கள். அப்ப விளங்கி ஆய்ந்து பின்பற்றும் பொழுது அதுல ஈடுபாடு அதிகமாக இருக்கும், அதுல கவனம் அதிகமாக இருக்கும். ஆனா நம்மை பொறுத்தவரை எப்படி இருக்கிறோம்? நம்ம எந்த ஒரு மதத்தையும் இஸ்லாத்தையும் ஒப்பிட்டு ஆய்வு பண்ணோமா? குர்ஆன் ஹதீஸ்ல நம்முடைய ஆராய்ச்சியை செலுத்தினோமா? பல மதங்களை ஒப்பிட்டு பார்த்து இதுதான் சரியான மார்க்கம் என்பதற்காக நம்ம ஏதாவது முயற்சிகள் செய்தோமா? ஒண்ணுமே செய்யல. ஏதோ நம்ம அத்தா முஸ்லீமா இருந்தார் நம்மளும் முஸ்லீமு, நம்ம அம்மா முஸ்லீமா இருந்தாங்க நம்மளும் முஸ்லீமு என்கிற வகையில் தான் நம்முடைய மார்க்கம் இருக்கிறது. அதனால் தான் இன்னைக்கு இந்த மார்க்கத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியவில்லை. நம்ம வாழ்க்கை நெறியா ஏற்றுக்கிற இந்த மார்க்கம் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை யாரெல்லாம் விளங்குறா? மார்க்கத்துக்கு வெளியே உள்ளவர்கள் விளங்குகிறார்கள். இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவங்க விளங்கி இவ்வளவு அழகான ஒரு மார்க்கமா, இதே நம்ம எவ்வளவு காலம் மிஸ் பண்ணிட்டோம் என்று சொல்லி புரிந்து இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் உலக அளவுல பார்க்கிறோம். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பார்த்தது வரலாறுன்னு சொல்லிடுவோம். இப்ப பார்க்கிறோம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே பெரிய 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 பதவிகளையும் அந்தஸ்துகளையும் பொருளாதார வசதிகளையும் பெற்ற எத்தனையோ பேர் நிம்மதி கிடைக்காமல், சரியான வாழ்க்கை நெறி கிடைக்காமல் அலைந்து திரிந்து கடைசியாக இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டதை நம்ம வரலாறு நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நிதர்சனமான சில சான்றுகளை சொல்வதாக இருந்தால் நமது நாட்டிலிருந்தே பல சான்றுகளை சொல்ல முடியும். கேரளாவில் ஒரு மாதவி குட்டி என்று சொல்லக்கூடிய கமலா தாஸ் என்ற பெயர் பெற்ற ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார், பெண் எழுத்தாளர். இவர் பெண் உரிமை என்ற பெயரில் ஏராளமான ஆபாசங்களையும் ஒரு வீணான கற்பனைகளையும் தொகுத்து அவருடைய என் கதை என்ற பெயரில் புத்தகமாக கூட எழுதினார். தன்னைத்தானே நிர்வாணமாக வரைந்து அதை கண்காட்சி நடத்துகிற அளவுக்கு பெண்ணுரிமை என்ற பெயரில் தடம் புரண்டு இருந்த ஒரு பெண்மணி இவங்க. ஆனா இவர்களுடைய எழுத்து நடைக்காக வேண்டி இவர்களை பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் பாராட்டினாங்க, போட்டுனாங்க. ஆனா கடைசியில் என்ன ஆச்சு? அவர் பெண்ணுரிமை என்ற பெயர்ல எல்லா விதமான அந்த கடைசி வரைக்கும் போய் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கல. பெருமை கிடைச்சிச்சு, பதவி கிடைச்சிச்சு, புகழ் கிடைச்சிச்சு, எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனா என்ன கிடைக்கல? மனசை தேற்றக்கூடிய, ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக நெறி அவங்களுக்கு கிடைக்கவில்லை. கடைசியாக அவங்க இஸ்லாத்துல தஞ்சம் புகுந்து இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கமலா சுரையாவாக கேரளா முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இன்னைக்கு மாறி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இஸ்லாத்தை விமர்சித்தவங்க, இஸ்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாது என்ற கருத்தில் இருந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு இந்த இஸ்லாம் பிடிக்கிறது. இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறி அவங்களுக்கு என்ன செய்யுது? ரொம்ப விரும்பத்தக்கதாக மாறி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லி எடுத்துக்கொண்டால் புத்த மத துறவி ஆனந்தா சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் புத்த மதத்தினுடைய இந்தியாவில் இருக்கிற முக்கியமான துறவிகள்ல முதல் துறவி அவர். இந்த ஆனந்தா சுவாமி என்பவர்
புத்த மதத்தை இந்தியாவில் பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட ஒரு பெரிய மத குரு, புத்த மதத்தினுடைய மத குரு. அவருடைய காலில் விழுந்தெல்லாம் அவருடைய சீடர்கள்லாம் வணங்குவார்கள், அவரை கடவுள் நிலையில வைத்து போற்றுவார்கள். இதெல்லாம் அவருக்கு மமதையே, அதிகாரத்தை, அந்தஸ்தை, பதவியே, புகழ, செல்வாக்கையெல்லாம் கொடுத்தது. ஆனா அவர் தனிமையில சிந்தித்து பார்க்கும் பொழுது, நம்ம போற பாதை சரியா, நம்ம என்ன கடவுளா, நம்மளும் சாதாரண மனுஷன் தானே, நம்மளும் மலைஜத்தான சுமந்துகிட்டு இருக்கிறோம், நமக்கு ஒரு சக்தியுமே இல்லையே, இருக்குன்னு நீங்க நம்புறாங்களே அப்படின்னு சொல்லி சுய பரிசோதனை செய்த பிறகு பல மார்க்கங்களையும் அவர் தேடி அலைய ஆரம்பிக்கிறார். கடைசியாக அவரை இஸ்லாம் ஈர்க்கிறது. இன்றைக்கு முஹைபுல்லாவாக தமிழ்நாடு முழுவதும் அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஏன் அவங்களெல்லாம் விளங்கி இஸ்லாத்துக்கு வர்றாங்க. தீமையான தவறான கொள்கையில இருந்தவர்கள் விளங்கி சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து இதுதான் நல்ல மார்க்கம் என்று புரிந்து வருகிற காரணத்தினால் அவங்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவம், மதிப்பு தெரிகிறது. இப்படி நிறைய அடுக்கடுக்கான ஆயிரக்கணக்கான உதாரணங்களை நம்ம சொல்லலாம், நம்ம காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி மார்க்கத்தை என்ன செய்யணும்னா ஆய்ந்து விளங்கி பின்பற்றினால்தான் நீங்க அதை உறுதியா கடைபிடிப்பீங்க. ஏன் கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க? இதான் குர்ஆன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரிகிறது, செய்ய மாட்டேங்கிறீங்க. இதுதான் ஹதீஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரிகிறது, செய்ய மாட்டேங்கிறீங்க. நேர்மையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? பொய் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் பொய் சொல்றீங்க? கலப்படம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் கலப்படம் செய்யறீங்க? வட்டி வாங்கக்கூடாதுன்னு யாரும் உங்களுக்கு சொல்லலையா? ஏன் வட்டி வாங்குறீங்க? வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறது புதிய விஷயமா? அது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க விளங்கி ஈடுபாட்டோடு இது சரியா தவறாண்டு சிந்தித்து பின்பற்றாத காரணத்தினால் இந்த காதுல வாங்குறீங்க, இந்த காதுல விட்டுறீங்க. அந்த மாதிரி இந்த சமுதாயத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது. அதனாலதான் இந்த கேள்வி பதில்ங்கிற நிகழ்ச்சி மூலமாக மார்க்கத்தை விளங்கி நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அது ஏன் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய தாற்பயம் என்ன, அதை நம்ம பின்பற்றினால் என்ன நன்மை கிடைக்கும் என்ற ஆய்வோடு நம்ம பின்பற்றணும் என்பதற்கு தான் இந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக தமிழகம் முழுவதும் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நம்ம நடத்தி வருகிறோம். அதன் அடிப்படையில் மார்க்கத்தை எந்த அளவுக்கு விளங்க ஆரம்பிக்கிறீர்களோ, முழுமையாக விளங்க, வட்டி கூடாதுன்னு விளங்கியிருப்பீங்க, ஏன் கூடாது, வாங்கினா அதில் உள்ள கேடு என்ன, அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு விளங்கினா வட்டி வாங்க மாட்டோம். வட்டி வாங்கக்கூடாது இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க மாட்டோம். வரதட்சணை வாங்கக்கூடாது, ஏன் வாங்கக்கூடாது, வாங்கினா என்ன ஏற்படும், இந்த உலகத்தில் என்ன கேடுகள் வரும், மறுமையில என்ன கேடுகள் வரும் அப்படின்னு விளங்கினோமே ஆனால் நிச்சயமா நம்மால என்ன செய்ய முடியாது, அந்த மாதிரி பாரதூரமான பாவங்களை எல்லாம் செய்ய முடியாது. அதை கருத்தில் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மார்க்க விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டாலும் அதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருந்தா தான் ஏற்றுக்கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா தான் ஏத்துக்கணும். நம்ம இஸ்லாம்ல என்ன விளங்கிற கூடாது, நம்ம வாப்பா சொன்னதெல்லாம் இஸ்லாமு, நம்ம அம்மா சொன்னா இஸ்லாமு, நம்ம ஊருடைய அஜர்த்து சொன்னா இஸ்லாமு, நம்ம ஊர்ல எது ஒரு 100 வருஷமா 50 வருஷமா நடைமுறையில் இருக்குதோ அதெல்லாம் இஸ்லாம்னு விளங்கக்கூடாது. இஸ்லாம்னா என்ன, குர்ஆன்ல இருந்தா தான் இஸ்லாம். நபிகள் நாயகத்தை தான் வழிகாட்டுறதுல அனுப்புனா, அவங்க சொன்னா தான் இஸ்லாம். அப்ப அவங்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாத பல விஷயங்களை நம்ம மார்க்கம் என்று நடைமுறைப்படுத்துறது கூட காரணம் என்னன்னு சொன்னா அறிவு இல்லாத காரணம், மார்க்கத்தை பற்றி ஆய்வு இல்லாத ஒரு தன்மை தான் காரணம். அதனால உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த சபையில் என்ன செய்யலாம், நீங்க கேட்கலாம். அதுக்குரிய காரண காரியங்களோடு தகுந்த ஆதாரங்களோடு உங்களுக்கு என்ன செய்யப்படும், விளக்கம் தரப்படும். இது உரை நிகழ்த்துவதற்கான நிகழ்ச்சி அல்ல. அதனால உரையை நம்ம நிறுத்திக் கொண்டு கேள்வி பதிலுக்கான நிகழ்ச்சியாக இருப்பதால் நம்ம கேள்வி பதிலுக்கு நுழைவோம்.